வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தயிர் வடை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு 200 கிராம் உளுந்து பருப்பு எடுத்து ஊற வச்சுப்போம். இந்த உலக்கு வந்து 200 கிராம் உலக்கு, இல்லை ஒரு உலக்கு உளுந்து, 1/4 உலக்கு பச்சரிசி ரெண்டையும் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா 3 டைம் நல்லா அலசிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளிவாக வரணும், அந்தளவு அலசி ஊற்றிடணும். இப்போ இந்த ஊறின அரிசியையும் உளுந்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் அதை அரைப்படுற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை அரைச்சிட்டு வந்துடுங்க. இது போல் இருக்கணும் மாவு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சம் மிளகு அதில் சேர்த்துட்டு ரெண்டையும் உரலில் வச்சு இடிச்சுக்கிட்டு வந்துடுங்க. இடிச்சாச்சு. மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் வலிச்சு போட்டுக்கோங்க. நல்லா மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் வடை சாஃப்டாக வரும். அதில் இடித்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசு பொடிசாக நறுக்கி நல்லா அதை பிசைஞ்சு விட்டு மாவில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. உப்பு வந்து அதிகம் சேர்த்துடக்கூடாதுங்க, ஏன்னா உளுந்த மாவு வந்து உப்பு அதிகம் தாங்காது. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லித்தலையும் அதில் சேர்ந்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சு இந்த மாதிரி தட்டுற அளவு பக்குவத்தில் வரணும். இப்போ ஒரு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் மாவு எடுத்து போட்டு பார்த்தோம்னு சொன்னால் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கரெக்டாக தெரியும். அந்த மாவு வந்து பொங்கி மேலே வரும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உளுந்த மாவை நல்லா உருட்டி தட்டி போடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படி பரட்டி விடுங்க. இதே போல் நல்லா சவந்துருச்சு. இந்த வடையெல்லாம் வெளியில் எடுத்துக்கோங்க. மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே அதே போல் தட்டி போட்டு எடுத்துருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கலருக்கு தான் வரணும், அப்போ தான் வடை வந்து நல்லா முறுமுறு நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச மாவுக்கு ஒரு 10லேருந்து 12 வடை வரையும் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வெந்நீர் காய வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு அரை சூட்டில் இருந்தால் போதும். அதில் இந்த வடை எல்லாத்தையும் அதில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன் வெந்நீரில் வடையை போடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அந்த எண்ணெய் பூரா தண்ணியில் கலந்து போயிடும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா வடை வந்து தயிரில் போட்டோன்னா ஈஸியாக ஊறும். அந்த வடை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு 6 லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து பால் வாங்கி காய்ச்சி நல்லா ஆற விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற ஊற்றி வச்சுருந்தது. அதிகமாகலாம் புளிப்பு இருக்காது. தயிர் வடைக்கு வந்து தயிர் வந்து புளிக்கக்கூடாது. தயிரில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீனி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க தயிர் வடைகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. மெதுவாக அதிலே புரட்டி விட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா தயிரோடு சேர்ந்து வந்துடும் வடையும். இப்போ கொஞ்சம் மல்லித்தலை அதை சேர்த்துக்கோங்க. காராபூந்தி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காராபூந்தி கடைசியாக சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் காரமாக மொறு நல்லாயிருக்கும். ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. அதையும் மேலாப்பில் போட்டு சேர்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுங்க தயிர் வடை. பிறகு நல்லா ஊறி இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.